ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூனிட் 3ல் இருக்கக்கூடிய எர்த் விக் சப்ளிமெண்ட்ரி தான் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இது யார் எழுதுனா எம்எஸ் மகாதேவன் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்ட் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரி வந்துட்டு அந்த ரைட்டர் எம்எஸ் மகாதேவனே வந்துட்டு நம்மளுக்கு நரேட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு ஸ்மால் பாய், அதாவது 17 இயர்ஸ் ஒரு 17 இயர்ஸ் ஓல்ட் பாய் பிரிட்ஜ் அப்படிங்கிற பாய் வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஒரு ட்ராவலர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாய் வந்துட்டு அந்த வில்லேஜ் மூத்திங்கிற வில்லேஜ் வந்து எப்படி டெஸ்ட்ராய் ஆணுச்சு, ஸோ நாங்கள் வந்துட்டு எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த லெசன் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒன் ஃபைன் நைட் வந்துட்டு மூத்தியில் வந்துட்டு, அதாவது மூத்தியில் வந்துட்டு பெரிய எர்த்வேக் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு மூத்தி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆச்சு. ஸோ பை த டைம் வந்துட்டு பிரிட்ஜ் வந்துட்டு எங்கே இருக்கான்னா வந்து பூரியில் வந்துட்டு அவங்களோட அங்கிள் வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்துட்டு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. ஸோ அது வரைக்கும் தான் வந்துட்டு பார்த்தோம். ஸோ பை த டைம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே, அதாவது எர்த்வேக் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு மூத்திக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ மோரோவர் அந்த மூத்தியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கான எர்த்வேக் தான். ஸோ அது எங்கே வரைக்கும் வந்துட்டு அதோட எஃபெக்ட் இருந்துச்சுன்னா, டெல்லி டு லக்னோ வரைக்குமே அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கான எர்த்வேக்கோட எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ மூத்தி வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிருந்துச்சு. ஃபுல்லாக வந்துட்டு வெறும் செங்கல் மணல் அப்படியே ஒரு தூசு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவர் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்களோட வீட்டையும் பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க யார் யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரிட்ஜோட வீட்டில் வந்துட்டு அவங்களோட மதர், அவங்களோட கிராண்ட் மதர் அண்டு அவனோட பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ இவங்க தான் இருக்காங்க. அவங்க ஃபாதர் வந்து ஒரு 14 மந்த்ஸ், அதாவது அந்த எர்த்வேக் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து 14 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So we can now continue the story. When the soldiers began to clear the debris, my uncle led me away. I was in complete dress, too numb to feel anything. The soldiers had set up makeshift camp. Someone gave me tea and biscuits. I didn't know how long I was there. Suddenly it was evening and uncle was standing beside me. ஸோ இப்போ வந்துட்டு சோல்ஜர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்க டெப்ரீஸ்னால் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு தூசு குப்பை அதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. மை அங்கிள் லிட் மீ அவே. ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் விலகி இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிள் வந்துட்டு என்னை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வச்சாங்க. ஐ வாஸ் இன் கம்ப்ளீட் டேஸ் டூ நாப் டு ஃபீல் எனிதிங். ஸோ நான் அப்படியே ஒரு மயக்க நிலையில் இருந்தேன். அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு என்னால் ஃபீல் பண்ணக்கூட முடியல. த சோல்ஜர்ஸ் ஹேட் செட் அப் அ மேக்ஷிஃப்ட் கேம்ப். சம்ஒன் கேவ் மீ டீ அண்ட் பிஸ்கெட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரி ஹாஸ்பிட்டல் மாதிரி கேம்ப் மாதிரி வந்துட்டு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு டீயும் பிஸ்கெட்ஸும் தந்தாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஐ வாஸ் தேர். சடன்லி இட் வாஸ் ஈவினிங் அண்ட் அங்கிள் வாஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ. ஸோ அங்கே கேம்பில் இருக்கவங்க எனக்கு டீயும் பிஸ்கெட்ஸும் தந்தாங்க. ஸோ எவ்வளோ நேரம் நான் அந்த கேம்பில் இருந்தேன்னு எனக்கு தெரியல. சடனாக வந்துட்டு ஈவினிங்கில் வந்துட்டு எங்கள் அங்கிள் வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வாஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ. They have taken the bodies to the river bank. He said gently, "Come, you must perform the last rites before sunset. Tomorrow we will go back to Puri." So சடனாக ஈவினிங் வந்துருச்சு. ஸோ அங்கிள் வந்துட்டு பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே நிற்கிறாரு. ஸோ அவங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க, அவங்க வந்துட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு அந்த டெப்ரீஸ்க்கு அடியில் இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பாடிஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ ரிவர் பேங்க் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நீ தான் வந்துட்டு இந்த கடைசி ரிச்சுவல்ஸ்லாம் வந்துட்டு செய்யணும். ஏதாவது ஈம சடங்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்துட்டு இந்த சன்செட்டுக்கு முன்னாடி நீ தான் செய்யணும். நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்துட்டு பூரிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. I had last seen my families while leaving for Puri. They stood at the doorway and waved. Ma, Grandma, Neelu and Buli. This is the way I will always remember them, smiling and waving at me, not as the white-showered, lifeless figures I saw. So,
இப்ப நான் வந்துட்டு எப்பயுமே என் ஃபேமிலியோட இமேஜ் நான் எப்படி நெனச்சு பார்த்தேன்னா, ஸோ நான் வந்துட்டு கடைசியா பூரி அதாவது எங்க அங்கிள் வீட்டுக்கு ஸ்கூல் புக்ஸ் வாங்க போம்போது, அவைங்க வந்துட்டு கடைசியா அந்த டோர் கிட்ட நின்னுட்டு என்னோட அம்மா தட் இஸ் எங்களோட மதர், கிராண்ட்மா நீலுனா அவைங்களோட பிரதர் அண்ட் பூலினா வந்துட்டு எங்களோட எங்கர் சிஸ்டர் 2 இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ அவைங்க வந்துட்டு அந்த டோர் கிட்ட நின்னுட்டு அதாவது பாய் ஹேண்ட் வேவ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் தான் எனக்கு எப்பயுமே வரும். எப்பயுமே வந்துட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட வேவ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு வரும். நாட் ஆஸ் அ ஒயிட் ஷவர்ட் லைஃப்லெஸ் ஃபிகர்ஸ் ஐ சா. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஷவர்னால் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் பெட்ஷீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவத்தை நான் எப்பயுமே எனக்கு வந்துட்டு மனசில் வராது. எப்பயுமே வந்துட்டு இங்கே ஹாப்பியாக டோர் பக்கத்தில் நின்றுட்டு ஹேண்ட்ஸை வேவ் பண்ணுறது தான் வந்துட்டு நான் வந்துட்டு யோசிச்சு பார்ப்பேன். Puli was not there. They had not found her, my uncle said. The wild animals, Bridge, don't look like that. She is dead. ஸோ இப்போ பூலி கடைசி ரிச்சுவல்ஸ் பண்ண போகும்போது பிரிட்ஜ் வந்துட்டு கேட்குறாங்க, பூலி இஸ் நாட் யார், இங்கே வந்துட்டு என் சிஸ்டர் பூலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவருங்க அங்கிள் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்க, ஷீ இஸ் நாட் யார், அவள் பூலி வந்து கண்டுபிடிக்க முடியல, மேபி வந்துட்டு வைல்டு அனிமல்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ நீ அதெல்லாம் பார்க்காத, கடைசி ரிச்சுவல்ஸை செய்ய அப்படிங்கிறாரு. அவள் வந்துட்டு டெட், ஷீ இஸ் நோ மோர் அப்படிங்கிறாரு. But we must find her, I shouted. Bridge, get a grip on herself, Uncle pleaded. But I wasn't beyond reasoning. I ran back to the village to spot where my house had stood. ஸோ காணோ, ஷீ இஸ் டெட் அப்படிங்கிறது வந்துட்டு அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ he started to shout, நோ வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், அவளை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அவனுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு தைரியத்தை கொண்டாந்துட்டு ஹி கெட் அ கிரிப் ஆன் ஹர் செல்ஃப். ஸோ அவனுக்குள்ளேயே தைரியத்துக்கு வந்துட்டு அங்கிள் ப்ளீஸ் நம்ம வந்து ப்ளெஷ் பண்ணுறோம், அதாவது கெஞ்சிடும், நம்ம எப்படியாவது வந்துட்டு பூலி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், வேகமாக அவங்க வீடு எங்கே இருந்துச்சோ அங்கே வந்துட்டு வேகமாக ஓடுறான். அண்ட் I was beyond reasoning. I ran back to the village to the spot where my house had stood. ஸோ எங்கே எங்கள் வீடு இருந்துச்சோ அங்கே வந்துட்டு வேகமாக ஓடுறான். There was still so much debris. I scrambled around, shifting the earth and stones. How long I was on my knees searching. ஸோ அங்கே வந்துட்டு வேகமாக ஓடிட்டு இன்னமும் வந்துட்டு அவங்க வீடு எப்படி இருக்குது, வெறும் டெப்ரிஸ், அதாவது ஒரு குப்பை, ஸ்டோனு, மண் எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறான், நீல் டவுன் பண்ணி, அதாவது முட்டி, ஐ வாஸ் ஆன் மை நீஸ், ஸோ அதனால் முட்டி போட்டு அங்கே இருக்கிற எல்லா அதாவது ஸ்க்ராம்பிளிங், ஷிஃப்டிங் த earth அண்ட் ஸ்டோன்ஸ், ஸோ அங்கே இருக்கிற மண் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ராம்பிள்லாம் வந்து அப்படியே கிளச்சி போட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ எங்கேயாவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாய், இட் இஸ் நோ யூஸ், அ வாய்ஸ் செட். I looked up. The speaker was an army officer who had survived the relief operation. There is no one alive in here, he said. Whom are you looking for? ஸோ அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா மட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் கிளச்சி பூலி இருக்காளான்னு தேடிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது, பாய் இட் இஸ் நோ யூஸ். ஸோ நீ அங்கே தேடுறதுல ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாருன்னா வந்துட்டு ஆர்மி ஆஃபீஸர். ஸோ அந்த ரிலீஃப் ஆப்ரேஷன் பண்ணாங்களே, அதை சர்வைவ் பண்ண, அதை ஹெட்டாக இருந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு. தேர் இஸ் நோ ஒன் அலைவ், அங்கே யாருமே வந்துட்டு உயிரோடு இல்லை. ஸோ நீ யாரை வந்து தேடிட்டு இருக்க அப்படின்ட்டு ஆர்மி ஆஃபீஸர் வந்து பிரிட்ஜ் கிட்ட கேட்குறாங்க. மை சிஸ்டர் சார், I said, fighting to control my tears. All I want is to give her a proper examination. ஸோ மை சிஸ்டர், ஸோ அவர் வந்துட்டு யாரை தேடிட்டுருக்குன்னு கேட்டோடனே அவனோட டியர்ஸை ஃபுல்லாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, என்னோடய சிஸ்டர் சார், ஸோ நான் வந்துட்டு எப்படி அவள் இறந்துட்டாலுமே கூட நான் அவளுக்கு வந்து ப்ராப்பரான ரிச்சுவல்ஸ், அதாவது கடைசி சடங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நான் கொடுக்கணும், அதாவது ப்ராப்பர் செரிமினேஷன்னா வந்துட்டு கரெக்டான சடங்குகள்லாம் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். I stopped conscious that I was blabbing. I could see that he is bone tired. He looked as if he had not slept for days. His uniforms were covered with dust and his face was grimy. But through all these dust and grim, I saw
that his eyes were kind. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு போகும்போதே அவனே சொல்கிறான், சார் நான் வந்துட்டு உளறிட்டு இருக்கேன் தான் எனக்கு தெரியுது சார், பட் ஆல்சோ நான் வந்துட்டு என் சிஸ்டரை கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ அவன் சொல்கிறான், அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஸோ அந்த ஆஃபீஸர், அந்த ஆர்மி ஆஃபீஸர் பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப டயர்டாக, போன் டயர்ட்னா ரொம்ப வீக்காக டயர்டாக இருந்தாங்க. he didn't slept for days. ஸோ நிறைய நாள் தூக்கங்களை இழந்து இருக்கிறாங்க. அண்ட் his uniforms were covered with dust and his face was grimy. ஸோ அவங்க யூனிஃபார்ம்ஸ் ஃபுல்லாக டஸ்ட்டாகவும் அண்ட் ஆல்சோ அவங்க ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. ஆல்தோ அவங்க டஸ்ட்லேயும் அந்த கிரிம்லேயும் இருக்க போகும்போதும் அவளோட ஐஸில் வந்துட்டு ஒரு கைண்ட்னஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு. My men have been on their food for days, he said softly, as if talking to himself. They have done all they could here. Tomorrow at daybreak we go to another village just like this, then another. We looked away at the sun setting behind the peaks. Down in the valley, the prayers burnt row upon row. The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among these ruins of my house and cried. So, my men, ஸோ அந்த சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிற மாதிரி இந்த பேராகிராஃப் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே மென்ஸ், அதாவது மென்ஸ்னால் அந்த ஆர்மி ஆஃபீஸரில் எல்லா சோல்ஜர்ஸும் ஒர்க் பண்ணாத சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ ஒரு பிரேக்கே இல்லாமல் வந்துட்டு நிறைய டேஸ் வந்துட்டு இங்கே வேலை செஞ்சாச்சு. ஸோ நிறைய எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க யாருமே வந்துட்டு அலைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லிகிட்ருக்காரு அவருக்குள்ளேயே, டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். ஸோ தே ஆல் டன் குட் பி ஹியர். ஸோ அவங்க என்ன இங்கே வேலை, இங்கே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இங்கே சோல்ஜர்ஸ் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு நாங்கள் டெய்லி, அதாவது நாளைக்கு காலையில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு வில்லேஜ் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நாங்கள் அங்கே போயிடணும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு கேப் கிடையாது. அப்புறம் திரும்பி சன் செட் ஆகிறத பார்க்குறாரு. அப்புறம் டவுன் டு த வேலியே பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ த ப்ரையர்ஸ் பர்ன்ட், அதாவது அங்கே இருக்கிற பாடிஸ் எல்லாம் வந்துட்டு ரோ பை ரோவாக, அதாவது அடுக்கடுக்காக வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வச்சு ஃபயர் பண்ணுறதை வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. The officer muttered something and shook his head and turned away. ஸோ அவருக்குள்ளேயே ஏதோ வந்துட்டு பேசிக்கிட்டு முனவிட்டு டர்ன் பண்ணுறாரு. A terrible despair engulfed me. I lay there among their ruins of their house and cried. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த ஆஃபீஸர் எதுவுமே பேசாமல் போகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அங்கேயே மட்லேயே படுத்துட்டு அந்த ருனல்ஸ், அந்த டெஸ்ட்ராய் ஆன எங்கள் ஹவுஸையே பார்த்துட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க பிரிட்ஜ். 10 minutes later, the officer was back. With him were 3 soldiers armed with spade and crowbars. Without a word, the man began removing the debris. The labored doggedly. When it was completely bare, something brought a few little Petromox lamps. 2 hours later, a soldier called out, "Sir." He stood in the middle of the small hollow. The wall was caved in at the spot. I recognized a part of a door beneath a small foot. Feverishly, the soldier began to clear the hollow. Then they lift the door. "She is alive," someone said. "It is a miracle. She had been buried under the debris for 116 hours." So 10 minutes later, ஸோ 10 மினிட்ஸாக வந்துட்டு பிரிட்ஜ் வந்துட்டு மட்டில் பார்த்துட்டு அந்த ருனைன்ஸ், அந்த டெஸ்ட்ராய் ஆன எங்கள் ஹவுஸே பார்த்துட்டு அழுதுட்டுருக்காரு. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு அவர் கூட 3 இன்னும் சோல்ஜர்ஸ், அது ஆர்மி ஆஃபீஸர்ஸை வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு எதுவுமே கேட்காம வந்துட்டு அங்கே இருக்க ஸ்பேடும் க்ரோபாஸ்லேயும் வந்துட்டு, ஸ்பேட்னா வந்துட்டு மண் வெட்டி, க்ரோபாஸ்னால் அங்கே இருக்க அந்த பெரிய பெரிய கல்லுகள்லாம் வந்துட்டு நவுத்துறதுக்கு ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணுறாங்க, எந்த ஒரு வேர்டும் கேட்காம. ஸோ ரிமூவிங் த டெப்ரிஸ், தே லேபர்ட் டாக்லி. ஸோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் வந்து ஒரு டாக் மாதிரி வந்துட்டு எல்லா வேலையும் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ when it was completely dark, ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே டார்க் ஆனதுக்கப்புறம் somebody brought a பெட்டர்மாக்ஸ் லைட் கொண்டு வந்துடும். ஸோ 2 hours வந்துட்டு
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பேடும் க்ரோபாஸையும் வச்சுட்டு அங்கே இருக்கிற டெப்ரீஸ்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக 2 hours கழிச்சு வந்துட்டு ஒரு சோல்ஜர் வந்துட்டு கால்ட் அவுட் சார். ஸோ சார்ன்னு கூப்பிட்றாங்க. ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஒரு ஸ்மால் ஹாலோ, ஒரு பொந்துக்குள்ளே மாதிரி, ஒரு சின்ன பொந்துக்குள்ளே மாதிரி நின்றுக்கிட்டு ஒரு வால் வந்துட்டு த வால் ஹேட் கேவ்ட் அட் த ஸ்பாட். ஸோ ஒரு வால் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு தெரியுது அவங்களுக்கு. ஹி ரெகக்னைஸ் த பார்ட் ஆஃப் த டோர் பெனித் த ஸ்மால் ஃபுட். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஹீ கேன் ஏபிள் டு ரெகக்னைஸ், அப்போ வந்துட்டு அவங்களோட வீட்டோட டோர் பார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார். அண்ட் ஆல்சோ அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஃபுட், அதை ஒரு கால் தெரியுது. எல்லா சோல்ஜர்ஸும் வந்துட்டு ரொம்ப பத்திரமா ஃபீவரிஷாக வந்துட்டு அந்த ஹாலோவை வந்துட்டு கிளியர் பண்ணுறாங்க. ரொம்ப கவனமாக எந்த யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வந்துட்டு அந்த ஹாலோவை வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. தென் லிஃப்ட் த டோர். ஸோ அந்த டோரை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறாங்க. ஷீ இஸ் அலைவ் சம்படி செட். ஸோ ஒருத்தர் வந்துட்டு இவங்க அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கா, இட் இஸ் அ மிராக்கிள். ஸோ இவ வந்துட்டு எத்தனை நாளாக வந்துட்டு இந்த டெப்ரிஸ்குள்ளே இருந்திருக்கா, 116 hours. ஸோ 116 hours வந்துட்டு இந்த டெப்ரிஸ்குள்ளே வந்துட்டு இவ வந்துட்டு அலைவாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. She had survived the earthquake, the cold nights, and the wild animals. He dragged cheer up when the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital has been set up. Bully lived. The next day, I went to thank the army officer, but he was gone. I did not even know his name. ஸோ 116 hours வந்துட்டு அந்த டெப்ரிஸ்குள்ளே இருந்து பூலி வந்து அலைவாக தான் இருந்திருக்கா. ஸோ எல்லா அந்த 116 hours வந்துட்டு எர்த்வேக்கு, கோல்டு நைட்ஸு, வைல்டு அனிமல்ஸ்கிட்டேருந்து தப்பிச்சு அவள் வந்துட்டு அலைவாக இருந்திருக்கா. ஸோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பூலியை வெளியில் எடுத்த உடனே ஒரு வார்ம் பிளாங்கெட்டால் ரேப்னா வந்துட்டு அப்படியே சுற்றி கொண்டு போய் அந்த மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல், டெம்பரரி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, கேம்ப் மாதிரி, அதில் வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அவள் வந்துட்டு அலைவாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, இந்த பிரிட்ஜ் வந்துட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பட் அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு போயிட்டாரு. அப்போ தான் யோசிக்கிறாங்க, பிரிட்ஜ் வந்து அவருக்கு நேம் கூட நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ட்டு. My sister and I went on to live with my uncle. Soon after, I got a job at Dhaba near Panipat. Boli stayed back. She started going to school. It waited on me that I never thanked that army officer. I hoped that one day I would run to him again. Every time I saw an army man, I would hope it was him. Few months I could search for his face in every crowd, and one day I did find him. ஸோ ஆஃப்டர் த பூலியும் வந்துட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சிஸ்டரும் பிரிட்ஜும் வந்துட்டு அவங்க அங்கிள் கூட போய் பூரியிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சூன் ஆஃப்டர் கொஞ்ச நாளைக்கு அப்புறமே வந்துட்டு பிரிட்ஜ் வந்துட்டு ஒரு பானிபெட்டில் இருக்க தாபாலேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு பூலியும் வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறா. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பூலி வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆகிட்டா, பிரிட்ஜ் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒர்க் பண்ண போகும்போதும் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். பிகாஸ் அந்த ஆர்மி ஆஃபீஸர் தான் வந்துட்டு பூலியை வந்துட்டு சேவ் பண்ணி கொடுத்தாரு. பட் அவருக்கு வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு தேங்க் பண்ணுவேன். ஐ ஹோப் தட் ஒன் டே ஐ வுட் ரன் இன்டு ஹிம் அகெயின். ஸோ அவர்கிட்ட மறுபடியும் நான் போய் கண்டிப்பாக வந்துட்டு தேங்க் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஆர்மி மேன்ஸை பார்த்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக இவராக இருக்குமான்னு சொல்லிட்டு ஹோப்போடு போய் பார்ப்பாரு. பட் அவங்க இருக்க மாட்டாங்க. ஃபியூ மந்த்ஸ் ஐ வுட் சர்ச் ஃபார் ஹிஸ் ஃபேஸ் இன் எவ்ரி crowd and one day I did find him. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வந்துட்டு அவரை மாதிரி ஃபேஸ் இருக்குமா எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவரை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. It was late on winter's night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a
ஸ்ட்ராங் ரிசம்பிளன்ஸ். ஸோ ஒரு நாள் வின்டர் நைட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரக் வந்துட்டு எங்கள் ஷாப்புக்கு முன்னாடி வந்து நிற்குது. அதுலேருந்து ஒரு மேன் வராங்க. ஸோ அந்த மேன் வந்துட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணாங்களே அவங்கள மாதிரியே வந்துட்டு ரிசம்பிளன்ஸ் லுக் ஃபெமிலியர், அவங்கள மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க அப்படி பிரிட்ஜ். ஸோ அங்கே லைட் வெளிச்சத்தில் வந்தோடனே பிரிட்ஜுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இவர் வந்துட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் கிடையாது, பட் அவங்களோட ரெசம்பிளன்ஸ், அவங்களோட வடிவமைப்புலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. த மேன் வாஸ் டயர்ட். ஹி ஆஸ்க்ட் அ கப் ஆஃப் டீ. ஐ சர்வ்ட் ஹிம். சர், ஐ ஃபெல்ட் த ஸ்ட்ரேஞ்ச் லைட்னஸ், த சென்ஸ் ஆஃப் ஜாய். ஸோ அந்த மேன் வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஒரு கப் ஆஃப் டீ வந்து கேட்டாங்க. நானும் வந்துட்டு சர்வ் பண்ணேன். ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நான் சர்வ் பண்ண போகும்போது என்னோட ஃபீல் வந்துட்டு அப்படியே லைட்னஸ் ஆனிச்சு. அப்படியே ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அவரை மாதிரியே இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட வந்து நான் வந்துட்டு ஒரு கப் ஆஃப் டீ வந்துட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சென்ஸ்லெஸ் ஜாயாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஏதோ அவரையே பார்த்து தேங்க் பண்ண மாதிரி, அவருக்கே வந்துட்டு கப் ஆஃப் டீ வந்துட்டு சர்வ் பண்ண மாதிரி பிரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. when the man offered to pay, I did not take the money. The next day it happened again. Every day I would make someone, a complete stranger, a tired traveler who remind me of that day officer. ஸோ இதே வந்துட்டு நான் ஆர்மி ஆஃபீஸருங்கிறதுனால அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்கல. ஸோ அந்த மேன் வந்துட்டு ஆஃபர் பண்ண போகும்போது நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. பிகாஸ் அவருக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நான் தேங்க் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இவர்கிட்ட காமிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து மணி அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இது வந்து தினமும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ இல்லை ஒரு டயர்டான ட்ராவலரை பார்த்தாவும் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கப் ஆஃப் டீக்கு வந்துட்டு நான் அமௌண்ட் வாங்கிக்க மாட்டேன். ஸோ இது வந்துட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நான் சர்வ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டாரு. இட் வாஸ் as if he was everywhere. Every time I served him tea, I felt sure of joy. ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு டயர்டான ட்ராவலருக்கோ இல்லை ஆர்மி ஆஃபீஸர்கிட்டக்கோ நான் கப் ஆஃப் டீ சர்வ் பண்ண போகும்போது அவருக்கே சர்வ் பண்ணுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லா டைம்லேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிறாரு. The shop owner was quite relieved. He had no use of a waiter who's forgetting himself to present the bill to the customers. Now I am on my own and I am at peace. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஷாப்கீப்பருக்கு இப்போ ரிலீஃபாக இருக்கும். பிகாஸ் நான் அங்கேருந்து குவிட் ஆகிட்டேன். நானே வந்துட்டு இப்போ ஒரு ஓன் ஷாப் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அங்கே வேலை பார்க்க போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நான் அமௌண்ட்டை வந்துட்டு வாங்கிக்காமல் டீயை சர்வ் பண்ணிட்டு போகும்போது அவருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பிகாஸ் நான் என்னோடய ஷாப்பை நான் ஓனாக ரன் பண்ணுறேன். ஸோ நான் யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக வந்துட்டு கப் ஆஃப் டீயை வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹியர் இஸ் யுவர் பஸ் சார். நோ மணி. யூஆர் டயர்ட். ஆல் ஐ ஆஃபர்ட் வாஸ் அ கப் ஆஃப் டீ. மேபி இட் வாஸ் த பெஸ்ட் டீ இன் ஆல் கிரகவால், மேபி நாட். பட் ஐ எம் ஹாப்பி I could do you this small service. Wish you a safe journey, sir. May God be with you. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ட்ராவலர்கிட்ட, ஒரு டயர்டான ட்ராவலர்கிட்ட தானே இந்த கதையில் சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட, சார் இதுதான் உங்கள் பஸ், நீங்கள் போக வேண்டிய பஸ். அவர் வந்துட்டு மணி ஆஃபர் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட வந்து நான் மணி வாங்க மாட்டேன். நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு டயர்டாக இருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கப் ஆஃப் டீ கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு கிராக்வெல்லி பெஸ்ட்டு கப் ஆஃப் டீயாகவும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். பட் தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். ஒரு ஸ்மால் சர்வீஸ் மாதிரி நான் வந்து பண்ணதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. விஷ் யூ சேஃப் ஜர்னி. ஸோ மே காட் பி வித் யூ. ஸோ கடவுள் எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி அந்த ட்ராவலரை வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தேங்க்யூ.